25 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த ஒரு படத்துல வர இந்த கேரக்டரை பார்த்தா இப்பயும் பயமா தாங்க இருக்கும். அண்ணன் தங்கச்சி 2 பேர் வேற ஒரு ஊர்ல இருந்து தன்னோட சொந்த ஊருக்கு கார்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படி டிராவல் பண்ணி வர அந்த டிராவலிங் தூரங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். கிட்டத்தட்ட 2 நாள் கார்ல டிராவல் பண்றாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே பாதி தூரத்தை கடந்து வந்துடுறாங்க. அப்ப அவங்க ஒரு ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்க ஏரியாக்குள்ள வராங்க. அங்க கரெக்டா மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே ஒரு பாலடைஞ்சு போன சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல சின்ன பாதாள கிணறு மாதிரி இருக்கு. அந்த கிணத்துல ஒரு மிஸ்டீரியஸ் மேன் மனுஷங்களை எல்லாத்தையும் துணியில சுத்தி வச்ச மாதிரி ஒரு உருவத்தை, ஒரு விஷயத்த அந்த பாதாள கிணத்துக்குள்ள போடுறான். அப்படி எதையோ ஒண்ணு உள்ள போடுறத அந்த வழியா கார்ல வந்துட்டு இருக்க நம்ம அண்ணன் தங்கச்சி 2 பேருமே பாத்துறாங்க. இவங்க பாக்குறத அந்த மிஸ்டீரியஸ் மேனும் பாத்துறான். யாரா அவன், என்னத்தர உள்ள தூக்கி போட்டா அப்படின்னு இவங்க யோசிக்கிறதுக்குள்ள அந்த மிஸ்டீரியஸ் மேன் அதை விட மிஸ்டீரியஸா இருக்க இன்னொரு ட்ரக்குல இவங்கள துரத்த ஆரம்பிக்கிறான். இவங்களும் பயந்துகிட்டு வேகமா ஓட்டுறாங்க. பின்னாடி அவனும் துரத்துக்கிட்டே வரான். ஒரு கட்டத்துல அவங்களோட கார் கண்ட்ரோலை இழந்து பக்கத்துல இருக்க ஒரு வயல்வெளியில காரை கொண்டு போய் சொருவிடுறாங்க. இவங்க அப்படியே கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தா இவங்களை துரத்துக்கிட்டு வந்த அந்த மிஸ்டீரியஸ் ட்ரக்கை காணோம். அது அங்க இருந்து போயிருச்சு. ஓகே, இப்ப இந்த சூழ்நிலையில நாம இருந்தா பொதுவா நம்ம என்ன முடிவெடுப்போம்? ஆஹா, நம்மள ஏதோ ஒரு சைக்கோ பையன் துரத்தலாம், முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு நம்ம போலீஸ் கிட்ட போய் சொல்லணும், இதை தானே யோசிப்பான். ஆனா இந்த 2 மெண்டலுங்களும் அவ யாரு, அவன் எதுக்கு நம்மள துரத்தனா, அந்த கிணத்துக்குள்ள அவ என்னத்த தூக்கி போட்டான், இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்பவும் அந்த பாலடைஞ்ச சர்ச்சை நோக்கி வராங்க. அப்படி அங்க வந்து பார்க்கும் போதுதான் தெரியுது அது ஒன்னும் கிணறு இல்ல, அது ஒரு டனல்னு. அந்த டனலுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்னு இவங்க இறங்கி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போதுதான் தெரியுது இவங்க வாழ்க்கையில கடைசியா எடுத்த முட்டாள்தனமான முடிவு இதாதான் இருக்கணும்னு. இப்ப நான் சொன்ன எல்லாமே படத்தோட ஸ்டார்டிங் வெறும் 30% கதை மட்டும்தான். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே தரமா இருக்கும். த்ரில்னஸ் குறையவே குறையாது. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா, ஏத்துக்க முடியாத கிளைமேக்ஸா இருக்கும். படத்தோட பேரு சீப்பஸ்ட் கிரீப்பர்ஸ் 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்ல தான் இருக்கு. தமிழ் டப்பிங்கும் சூப்பரா தான் இருக்கு.